இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் ஒரு சின்ன ஒரு சம்பவம். நான் சுமார் ஒரு 5 ஆண்டுகள் இந்த சங்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். சாதாரண ஓய்வு பெறுவதாக தற்சமயம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு மாவட்ட பதவியை கொடுத்தார் தலைவர் அவர்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூரில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். எனக்கு தெரிந்த நபர் ஒருவர் தன்னுடைய குடும்ப சொத்திற்காக, அகப்பறிப்பு செய்யப்பட்ட சொத்திற்காக தன்னுடைய சொந்த சித்தப்பாவர்களிடம் பயங்கரமான சண்டை போட்டு தன்னுடைய தேவையை கேட்டிருக்கிறார். எப்பவுமே வழிபட்டவர்கள் எப்படி இருக்கும், ஆக்ரோஷமா கேட்பாங்க. அந்த ஆக்ரோஷம் எப்படிங்கிறா, கத்தி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு கத்தியை காட்டி கேட்டுக்கிறாடா, ஏடா என் சொத்தை ஏமாத்திட்டான்ட்டு. உடனே இவன் அறிவாளி இல்ல, அந்த அறிவாளி என்ன திரும்ப பண்ணா, வீடியோ எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்ன கொலை முயற்சி செய்யறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏடா கூடமா அவனுடைய பணத்தை காட்டி பயங்கரமா அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு நைட்டு கூட்டின்னு போயிட்டு புலக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு ஐடியாவை தீட்டிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, செங்கல்பட்டு மாவட்ட தலைவராக இருந்த நமது அன்சாரி செந்தில் அவர்களுக்கு ஒரே ஒரு அழைப்பு விடுத்தேன். நான் சுமார் கொரோனா டைம், அப்பொழுது அந்த கொரோனா டைம்ல உடனே வர முடியாது, பாஸ் போடணும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு வரணும்னா நிறைய பொசிஷன் இருக்கு. நான் வருவதற்கு முன்னாடியே சென்று காவல் ஆணையரிடம் பேசி இது குடும்ப விவகாரம் என்று சமரசம் பேசி தற்காலிகமாக அந்த பெரிய திட்டத்தை முறியடித்து பாதிக்கப்படாத பையனுக்கு நல்ல ஒரு அங்க தீர்ப்பை வழங்க அவர் பரிந்துரை செய்யுங்க. எப்படி செஞ்சாரு? சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தில் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்ததாக செய்ய முடியும். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் வந்து சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை கண்டு நம்ம பொங்கணும். எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் மக்களிடையில வந்து பயங்கரமா தூக்கி பாரி போட்டுச்சு. எவ்வளவு கட்சிகள் செஞ்சாங்க, எதுக்கோசம்? சும்மா வேடிக்கை பார்க்கறதா வந்து ஆர்ப்பாட்டம் கன்னட கூட்டம் செஞ்சாங்க. நாங்களும் செஞ்சோம்ல, எப்படி செஞ்சோம்? அப்படியே எப்படி வந்தாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எல்லா கூட்டத்தையும் நிர்வாகம் பண்ணி சென்னையில வந்து பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி செஞ்சோம். ஓகேவா? அது விளைவா வந்து இன்னும் அதே மாதிரி இந்த டாஸ்மார்க் இந்த மதுவிலக்கை நிறுத்துறதுக்கு இப்போ வந்து திரு தொழில்மாவளவன் அவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி அவர் மாபெரும் ஒரு பெரிய ஒரு கன்னட ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் மாற்றுக் கட்சியாளர்கள் அவர்களை வரவேற்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைய நிலைமை, நாம் சென்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட சென்றால் தற்சமயம் ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இட்லி வாங்கி சாப்பிடுங்களோ தோசை வாங்கி சாப்பிடுங்களோ சென்றால், வாங்க சார் வந்து உட்காருங்க, டீ சாப்பிடுறீங்களா, டிஃபன் சாப்பிடுறீங்களா சொல்லுவாங்க. ஆனா நீ 200 ரூபாய்க்கு ஹோட்டல் வாங்குறதுக்கு போற ஒரு முதலாளி, ஆனா உங்களுக்கு அங்க என்ன செய்யறாங்க? யார் செய்யறது? அரசாங்கம். எந்த அரசாங்கம்? எல்லா அரசாங்கம், எந்த கட்சியா இருந்தாலும், இன்னைக்கு 4 கட்சியா இருந்தாலும் நாளைக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்க தான் செய்யறாங்க. பிச்சைக்காரங்க மோசமா இந்திய மக்களை வந்து திருப்பிட்டுக்கிறாங்க. இது ஒரு மோசமான ஒரு நிலை. இதனால வந்து டாஸ்மார்க் இந்த மதுவிலக்கு இதை பத்தி பொது விழிப்புணர்வை நம்ம சங்கத்து மூலம் இன்னைக்கு பதிவு செய்யற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து டாஸ்மார்களுக்கும் என்னுடைய நிர்வாகிகளை தனிப்படையில மற்றும் தலைவருடைய ஆணை கிடைக்க சென்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாஸ்மார்க் முன்னாடி ஆர்ப்பாட்டம் கண்டிப்பா நடத்துவேன் என்னுடைய தனிப்படை. பிறகு என்னுடைய மாவட்ட வளர்ச்சி பற்றி கூறுகிறேன். மாநில இளைஞரணி செயலாளர் திரு சுகுமார் தம்பி அவர்கள் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவர்கிட்ட அவர் செய்யற ஒரே ஒரு தவறு என்னன்னா, எந்த ஒரு செயலியோ குழுவிலையோ தலைவருக்கோ எனக்கோ பதிவிட மாட்டார். அப்படியே கண்மூடி தரமா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. கடந்த வாரம் கூட நிறைய பேருக்கு வந்து இலவச சீருடை இல்லாம படிச்சுட்டு இருக்கிற சீருடை இல்லாமலுக்கு சீருடை வாங்கி கொடுத்துருக்காரு. 2 பேருக்கு புத்தகங்களை வாங்கி கொடுத்துருக்கிறார். 10வது 12வது படிக்கிறவர்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான நோட்ஸ் அதெல்லாமே எல்லாம் சொல்லுவாங்க, தமிழ் உரை கோடா புத்தகம் அதுவும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் வந்து பதிவு போட மாட்டாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் வயசு சின்ன வயசா இருந்தாலும் மனசு பெருசா இருக்கு. கைத்தடுங்க.
ஓகே, இப்படியே நான் பேசிட்டே இருக்கலாம், நேரம் பற்றாது, நிறைய விஷயம் இருக்கு, நிறைய பேசுவோம். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே காரணம் வந்து செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் திரு அம்சாரி அவர்கள்தான். ஏன்னா அவர் சொல்றத செயல், அவரை பார்த்தால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன். தலைவர் அவருடைய செயல் கிழங்க, ஆணை கிழங்க, எந்த நேரத்திலும் எந்த பணியும் நாங்கள் செய்வோம். அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5 ஒன்றியங்கள் இருக்கின்ற 5 நகரங்கள். இப்பொழுது நான் பதவியேற்கும் 3 மாத காலத்தால் அனைவரும் பேசி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பல நிர்வாகிகளை இணைச்சு நகர, ஒன்றிய, கிளை அனைத்து நிர்வாகிகளும் ஏற்பாடு செய்து நமது சங்கத்துக்கு ஒரு உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் ஆனந்த் என்ற ஆரோக்கிய சாமி.